அது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் எது வேணா எடுத்துக்கலாம். அதாவது விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி முதல் விஷயம் என்ன பண்ணுனா சிம்பிள் சொல்யூஷன் நான் சொல்றேன். இடம் மாறுறது தான் இருக்கிறதுலே பெரிய வெற்றி. சனி கடனை வந்து இஎம்ஐ மூலியமா கட்டிட்டு இருக்கிறது. இதெல்லாம் பண்ணாவே இந்த விரயத்தில் வரக்கூடிய சனியினால எந்த பாதிப்பும் கிடையாது. அதாவது சனிக்கு இருக்கக்கூடிய ஸ்தான பலத்தினால என்ன பண்ணும்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தூக்கத்தை கெடுக்கும். அப்போ லைட்டாக அலைச்சலை கொடுக்கும், மறதியை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரெஷர் மட்டும் இந்த சனி உண்டாக்குவார். ஆனால் சனிங்கிறவரே கர்மாவிற்கான காரகன். காலபுருஷனுக்கு 12ஆம் வீடாக இருக்கிறதுனால வேலையில் மாற்றம், உத்தியோகத்தில் மாற்றம். பெரியவங்க அத்தனை பேருமே கொஞ்சம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் உடம்பு ஸ்ட்ரெச்சிங்னு சொல்லுவோம். குரு வீட்டுக்கு சனி வருதுன்னா தசை பிடிப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். விரயத்தில் வரக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா குரு வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சுப விரயங்களை கொடுப்பார். குழந்தைகளுடைய படிப்பு, எஜுகேஷனுக்காக செலவு பண்ண வைப்பார். சம்டைம்ஸ் ஒரு சில பேர் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி வேற இடத்துக்கு போற மாதிரிலாம் நடக்கும். ஸோ இதெல்லாமே கூட்டி கழிச்சு பார்க்கும்பொழுது குருவுடைய மாற்றமும் சேர்ந்து தான் இந்த சனி பயிற்சி வேலை செய்யும்னு சொல்லலாம். ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் ஹெல்த் பார்த்துக்கணும். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் வரக்கூடிய மார்ச் 29 சனி பயிற்சி ஆள நாள்லேருந்து கரெக்டாக மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நிறைய பேர் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போயிட்டு வருவீங்க. தேசாந்திரம் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் மிக அதிகமாக இருக்கும். எது பண்ணுறீங்களோ இல்லையோ தமிழ்நாட்டிற்கே இந்த சனி பயிற்சியினால் விடிவு காலம் ஏற்படும்னா மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை அத்தனை பேருமே கண்கூடாக காட்டிங்க அப்படின்னா 100% இந்த சனி பயிற்சி மட்டும் கிடையாது, லைஃபே சூப்பராக இருக்கும். தமிழ்நாட்டுக்கே ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம்.